கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது நாங்கள் போட்டியே போடல. ஏன்னா அவர் ஒரு பச்சை தமிழர், வெற்றி பெற வேண்டும், முதலமைச்சராக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு என்று ஏற்றுக்கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவால். அந்த வழியில் தான் கலைஞர் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜை, அவருடைய உழைப்பை, அவருடைய தியாகத்தை மதிக்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம், ஒரே ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தளபதியார். அதனால அந்த பிரச்சனை இருக்காது. அதாவது இப்போ இடமா சொல்லுவாங்க, பொய் எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. 10 தடவை பொய்ய சொன்னால் உண்மையாயிரும்னு நினைக்கிறார் பாவம். அது நடக்காது. அதாவது ஒரு கெட்டிக்காரன் பொய் சொன்னான்னா 8 நாளைக்கு கூட இருக்காது, அப்படிதான் இருக்காது, அவ்வளோதான். 4 ஆண்டுகளில் கிடைக்காத சலுகைகளையும் கிடைக்காத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றவர் தான். அவர்கள் வீடு தேடி கொண்டு முதலமைச்சரே சேர்க்கின்ற பணியை இன்றைக்கு இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு, எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அத்தனை துறைகளையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அண்டர் ஒன் ரூஃப் 46 நிவாரணங்களை நீங்கள் பெறலாம். நீ எல்லா நிவாரணம் கிடைக்கும். இது இப்போ ஒரு அம்மா சொல்லிச்சு, நான் பெரம்போக்கில் குடியிருக்கேன், பட்டா வேணும்னு. இதெல்லாம் உடனே கொடுத்துருவோம். வீடு கேட்குறாங்க, கிராம பஞ்சாயத்து இருந்தால் உடனே கொடுத்துருவோம். டவுனுக்கு இப்போ கொண்டு வருவோம். காமராஜர் இல்லை, அதை சொல்லலை. காமராஜர் இறந்தபின் அவருக்கு இரவு பகலாக தூங்காமல் அங்கே இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிரே இருக்கக்கூடிய சாலையில், அங்கே தெரியும் உங்களுக்கு, இதில் கவர்னர் மாளிகையில் இடம் ஒதுக்கீடு செய்து அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அகற்றிவிட்டு அதற்காக இடத்தை தேர்வு செய்து அவருக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்கு அது ஒரு உரிய இடம் கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்பதே உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் காமராஜருடைய இறப்பை அந்த வீடியோ போட்டு பாருங்கள். ஒரு முதலமைச்சர் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்க மகன் கூட தந்தைக்கு செய்ய மாட்டான், அவனை போய் வம்பு பண்ணி கூப்பிட்டு வரணும். ஆனால் ஒரு முதலமைச்சர் தானாகவே சென்று எல்லா பணிகளையும் அவரே முன்னிட்டு நடத்தினார், யாரையுமே நம்பாமல். இப்படி ஒரு சம்பவம் காமராஜருக்கு எந்த அளவிற்கு மதிப்பு மரியாதையும் முத்தமிழறிஞர் கலைஞர் வைத்திருந்தார், அவரை போற்றினார் என்பதையெல்லாம் அதற்குத்தான் வரலாறு சொல்லுகிறது. ஏன்னா கல்வி நாளை அவருடைய நாளை இன்னைக்கு அறிவித்து விடுமுறை விட்டுருக்கோம். ஏன்னா கல்விக்கு கண் திறந்த காமராஜர் அப்படின்னு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்வி நாளாக அறிவித்து விடுமுறையும் விட்டுருக்கோம். ஆக அவருடைய புகழை போற்றி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் தளபதியார். நம்ம ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லிட்டாங்க சட்டமன்றத்தில், அவங்களுடைய ஓய்வூதியம் நாங்கள் அதற்காக கமிட்டி அமைத்து இப்போ அந்த கமிட்டி பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது. விரைவில் நல்ல முடிவு வரும். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.